வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சியமா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா யாரும் எதிர்பார்க்கக்கூடிய முடியாத அளவு பிரபுக்க சைக்கோத்தனம் அந்த இடத்துல வெளிப்படுது. வர்ஷினிக்கு சேது தாலி கட்ட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே இது நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கோவத்தில் ஸ்டேஜுக்கு ஏறி அவருக்கு கண்ணு கூட தெரியாமல் போச்சு. நம்ம தேனுக்கு அரவிந்து கிட்ட இருந்த தாலியை வாங்கி பறித்து தான் கட்டிறாரு தேனுக்கு. இதை எதிர்பார்க்காம பார்த்த ஒவ்வொருத்தர் முகமும் அப்படியே உருமாறுது. ஒரு கட்டத்தில் பிரபு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டே உன்னை விடமாட்டேன்டா அப்படின்னு கத்திக்கிட்டே நம்ம சிபி போகிறாங்க. அவர் அடின்னு அடித்து வெளுக்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சியமா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் பார்த்தோன்னா இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு வர்ஷினி ஒரு முடிவை எடுக்கிறாங்க. ஏன்னா நம்ம பிரபுவின் பித்தலாட்டம் அதாங்க. நம்ம சிபி குறிஞ்சியை அடிக்க பிரபுக்கு கோபம் தலைக்கு ஏறி ஒரு கட்டத்தில் எங்கள் அப்பாயை நீ எப்படிடா அடிப்ப அப்படின்னு ஸ்டேஜிலேருந்து நம்ம சிபியை வெளுத்தெடுக்காங்க. இதுதான் இவனுக்கு சுயரூபம் புரிஞ்சுதா உனக்கு வர்ஷினி? உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன். குறிஞ்சியும் பிரபுவும் ஒன்றுக்கு ஒன்றா தான் இருக்காங்க. அவங்க அவன் தொடர்பு இல்லை எங்கள் அப்பா கூட அப்படின்னு சொன்னதெல்லாம் போய் இதுலேயே போய் சொல்லியிருப்பானா? அப்போ லிடியா விஷயத்தில் எவ்வளோ ஒன்று ஏமாத்திருப்பானே நீ கெஸ் பண்ணிக்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் புரிஞ்சுது சிபி. இதுக்கு மேலே எனக்கு இந்த கல்யாணம் தேவையில்லை அப்படின்னு அந்த இடத்துல முடிவு பண்ணிடுறாங்க. ஜனகம்மா, நான் வாழ்க்கையில் முடிவெடுத்த ஒவ்வொன்றும் தப்பாக போயிட்டு இப்போ என் வாழ்க்கையில் முடிவெடுக்குது நீங்கள் முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்ல நேரம். அப்போ என் வளர்ப்பு தப்பாகாது, நம்ம சேதுவை உனக்கு மாப்பிள்ளையாக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல முடிவு பண்ணி சேதுவை மனமெடுக்கி போ. என் பேத்தி வர்ஷினி கழுத்தில் தாலி கெட்டு செய்து நீ தான் அவளுக்கு மாப்பிள்ளைக்கு தகுதியான ஆள் அப்படின்னு நம்ம ஜனகம்மா ஒரு முடிவெடுக்க ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷப்படுது. குறிஞ்சியும் பிரபுவும் பார்த்தோன்னா பேயறிஞ்சது கணக்காக இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜெயராணி பர்தாவை போட்டுட்டு வந்திருக்காங்க தேனுக்கு கல்யாணத்தை பார்க்கறதுக்காக. தேனும் அரவிந்தும் நாங்கள் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு அவங்க முகம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை சீர்குலைக்க இந்த பிரபு இருக்கான் அப்படின்னு தெரியாமல் போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம வர்ஷினி கழுத்தில் சேது தாலி கெட்ட கெட்டிமேளம் அப்படின்னு சொல்லி வர்ஷினிக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. இதை பார்க்குறாங்க. அடுத்ததாக அரவிந்த் நம்ம தேனுக்கு கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு. அப்படி ஒரு சிச்சுவேஷன். வர்ஷினிக்கு கழுத்தில் தான் தாலி கட்ட முடியலை. இப்போ இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு தனக்கு தானே தலைப்பாடாக அடிச்சுக்கிட்ட நம்ம பிரபு ஒரு சைக்கோ கணங்காக உருமாறி மண்டபத்துக்குள்ள ஸ்டேஜில் ஏறாங்க. அரவிந்த் தேன்மொழிக்கு கழுத்தில் கிட்ட வச்சிருந்த அந்த தாரியை பறித்து தான் வாங்கி தேன்மொழிக்கு கட்டிடுறாங்க. கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாம் நடந்து முடியுது. ஓடி வராங்க பிரபு. டே என்ன காரியம்டா நீ பண்ணிட்ட, தேனுக்கு வாழ்க்கையே நாசாகிட்ட, நீ சைக்கோ அப்படின்னு அந்த இடத்துல பிரபுவை அடித்து வெளுக்கிறாங்க நம்ம சிபி. இந்த சைடு பார்த்தோன்னா அடடா என் வர்ஷினிக்க வாழ்க்கையை நான் காப்பாற்றணும் அப்படின்னு இந்த பிரபுக்கிட்ட இருந்து காப்பாற்ற முடிவு பண்ணேன். ஆனால் இந்த சைக்கோ இப்போ என் பொண்ணு தங்கச்சி தேன்மொழி வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு அந்த இடத்துல தலைப்பாட அடிச்சுக்கிட்டாங்க நம்ம தமிழ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஜனகம்மா பேரஞ்சிக்கிறாங்க நிற்கிறாங்க. குறிஞ்சி சந்தோஷப்படுறாரு. எப்படியோ என் பையன் இங்கே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணான்ல, அது போதும் அப்படின்னு அந்த இடத்துல அவர் சந்தோஷப்படுறாரு. நம்ம ஜெயராணி அப்படியே நொந்துக்கிறாங்க. குறிஞ்சிக்க பையனா போயும் என் பொண்ணு காலத்தில் தாலி கட்டணும், அடடா இப்படி ஆகி போச்சே அப்படின்னு தேனி எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் ஐயோ அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம அரவிந்த் அப்படியே பார்த்து அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை, இப்படியெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு ஹசினாவுக்கு கையை ஜெயராணி அதாங்க நம்ம தேனுக்கு அம்மா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிடிக்கிறாங்க. நம்ம ஜனகம்மா பிடிச்சிக்கிட்டு இந்த பாருங்க நாங்கள் கூட இப்படி நடக்கும்னு நினைக்கல, இந்த பிரபு இப்படி ஒரு காரியத்தை கெடுகிட்ட காரியத்தை பண்ணிட்டான், உங்களுக்கு எவ்வளோ மன வருத்தம் இருக்கும். தேனு எவ்வளோ ஆசையாக அரவிந்த கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சந்தோஷத்தில் இருப்பான். அதிலெல்லாம் மண்ணை தூக்கி போடுறதுக்கு இந்த பிரபு இப்படி ஒரு கேடுகெட்ட வேலையை பார்த்துட்டானே, இங்கே மன்னிச்சிருங்க, இந்த 2 கல்யாணத்தையும் ஒரே மெடலாக வச்சிருக்கலாம் அப்படின்னு நான் தான் முடிவெடுத்தேன். ஆனால் இப்படி
ஒரு குழப்பம், அதுக்குள்ளே தலையை தூக்கணும்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. என்னை நம்பி தானே உங்கள் பொண்ணுக்கு இந்த மேடையில் வந்து கல்யாணத்தை வச்சிங்க. ஆனால் அதில் இப்படி ஒரு குழப்பம் வந்து தலையை தூக்கிட்டீங்க, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு வந்து ஹசினா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. உங்களுக்கு நான் பணத்தால் வந்து இதை ஈடு செய்ய முடியாது, அவ்வளோ பெரிய இழப்பு தான் இது அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லிட்டு, என் பேத்தி வர்ஷினிக்கு கொடுக்கறது மாதிரி அதே மாதிரி உங்கள் பொண்ணும் என் பேத்தி தான், அதே அளவு சொத்து சுகத்தில் எல்லாத்துலேயும் வந்து பங்கு இருக்குது உங்கள் தேனுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து சொல்லுறாங்க. நம்ம ஜெயாராணி பர்தாவை போட்டுட்டு உள்ளுக்குள்ளே அப்படியே வந்து கண் கலங்கி துடிக்கிறாங்க. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையாக வரணும், இந்த பிரபு எப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டானே அப்படின்னு வந்து குறிஞ்சிநாதனுக்கு பையனா, அப்படி அவனே ஒரு கேடு கட்டவே, அவன் என் பொய்யன் பொண்ணு வாழ்க்கையை நாசாகிறானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நொந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம பார்த்தோன்னா நம்ம தமிழ் தேனிக்கிட்ட போய் நீ அழாத, நீ வருத்தப்படாத அப்படின்னு வந்து சொல்லுனாரு. அக்கா நான் அரவிந்தர் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேங்க்கா, இந்த பிரபு இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நொந்துக்கிறாங்க. பிரபு வந்து சிரிக்கிறாங்க. என்ன ஜனகா, எனக்கு நான் கல்யாணம் பண்ணி எனக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு நினச்சேன், நான் கல்யாணத்தை நடத்திட்டேன்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் கணேசன், ஜனகா நீ வந்து என் பையன் வந்து வர்ஷினி காலத்தில் தாலி கட்டினாலும் இந்த தேனும் உன் பேத்தி தான், உனக்கு சம்மந்தியாட்டு குறிஞ்சிநாதனும் இருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கணேசன் வந்து நினைக்கிறாங்க.